மோஸ்ட் அவைட்டட் டெஸ்ட் சீரிஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கிலாந்து ஆல்ரெடி அவங்க 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 11 பற்றி ஒரு குட்டி வீடியோ தான் இது. ஓப்பனிங் வரைக்கும் ராலி ஆடுறாரு, அவரோட பென் டெக்கட், அதுக்கப்புறம் ஹாலிபோப், அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் இல்லைனா ஜோ ரூட், டென் ஜேமி ஸ்மித், பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் கார்ஸ், ஜார்ஜ் டங், ஷோயப் பஷீர் இந்த 11 வராங்க. எனக்கு டக்குன்னு இந்த வீரபாபு காமெடியா ஞாபகம் வருது. வீரபாபு கேட்பாரு ஒரு வில்லனை பார்த்து, என்னடா கண்டு விட்டு கோவிந்தா, நான் ஏதோ ஒரு பெரிய ரவுடின்னு நினைச்சேன், ஒரே அடிக்கு புசுக்குன்னு விட்ட மாதிரி. அவங்களோட பவுலிங் லைனப்ப பார்த்தாதான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பேட்டிங் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க, 7 பிளேயர்ஸ் தரமா ஆடுவாங்க. பட் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்க, அக்செப்டபிள் தான். அவங்க கிரவுண்ட், அவங்க ஹோம் கிரவுண்ட், ஸ்டில் அவங்களோட ஸ்டாட்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா அவங்கள லீடிங் பேசுறாவே அங்க போறது யாருன்னா பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கிறிஸ் வோக்ஸ். ஏன்னா அவங்க தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 181 and 213. அதாண்டி பாத்தீங்கன்னா ஜார்ஜ் டங் 27 இயர்ஸ் ஓல்ட். அவர் ஒரு 4 இயர்ஸ் சம பீக்ல இருந்திருக்காரு. ஸ்டில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் டொமஸ்டிக்ல இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா 12 விக்கெட்டா எடுத்திருக்காரு. அண்ட் பிரைடன் கார்ஸும் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஸ்டாட்ஸ் இல்ல. தென் ஷோயப் பஷீர் ஒரு யங் ஸ்பின்னர், 21 இயர்ஸ் தான். அவர் ஒரு 58 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சோ இந்த பிளேயிங் 11 அவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாங்களா பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க கம்பேர் வித் இந்தியா. சோ கமிங் மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இங்கிலாந்து ஒரு கமெண்டபிள் பொசிஷன்ல போக முடியுமானா அது டவுட் தான். பட் ஒரு சமஸ் ஃபைட் கொடுப்பாங்க. ஸ்டில் இந்தியா கேன் ஃபைட் அண்ட் இந்தியா கேன் வின் ஆர் எல்ஸ் draw a match. பட் மை சஜஷன் இந்தியா கண்டிப்பா லாஸ் ஆக மாட்டாங்க என்று தோணுது. சோ இந்த வீடியோ பார்க்கறது ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.